எவ்வளோ டைம் பட்டாலும் சில பேர் செய்கிறத தான் செய்வாங்க. எல்லாத்துலேயுமே லிமிட் இருக்கணும்ல. பழகுறதுலையும் பேசுறதுலையும் நடந்துக்கிறதுலையும் எல்லாரும் நமக்கு நல்லதே நடக்கணும்னு பேசுவாங்களா? இல்லவே இல்லை. கேட்பாங்களா? இல்லை. ஒன்று நமக்கு டிப்ரெஷன் அதிகமாகும், இல்லைனா அவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லி நம்மளை டோட்டலாக கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. வெல்கம் டு த மைண்ட் ஜோன். நான் சௌஜி. ஹவு டு அவாய்ட் பீப்புள். டாபிக் சும்மா வேற மாதிரி இருக்குல்ல. என் லைஃப்ல டெய்லி நடக்கிற விஷயங்களை தான் டாப்பிக்காக எடுக்கிறேன். அதே மாதிரி இதுவும் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். வீடியோக்குள்ளே போகலாம். பில்டிங் அ வால் பிட்வீன் பீப்புள் மெயினாக லிட்ரலி டிபிக்கலி இமோஷனல் இல்லைனா ஃபிசிக்கலாக டிஸ்டன்ஸை குறிக்குது. ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும், ஆனால் ஓவராகவும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. பவுண்டரிஸ் செட் பண்ணால் எவ்வளோ ரீசன்ஸ் வேணாலும் இருக்கலாம். பட் வி ஹாவ் டு ஃபாலோ சம் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச்சஸ். அது என்னன்னு பார்க்கலாம். இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன? ஹானஸ்ட்டாக இருக்கிறது தான். இல்லை, ஃபேக் ஸ்மைலுக்கு பின்னாடி இருக்க அந்த ஹானஸ்ட் ஃபீலிங்கை ஓப்பனாக டைரெக்டாக பேசலாம். ஆனால் என்ன, நம்ம எல்லாருக்கானுக்கும் கெட்டவங்களா தெரியும். ஆனால் அது ஒன்றும் புதுசு இல்லையே. டிஃபைன் ஆல் லிமிட்ஸ். நம்மளால டாலரேட் பண்ண முடியாத விஷயத்த கிளியராக சொல்கிறது. 4 பேர் முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கிண்டல் பண்ணால் பொறுத்துக்க முடியலன்னா ஓப்பனாக சொல்லிடுறது. கடைசியில் ஹர்ட் ஆகுறது நம்ம தானே. சும்மா தேவையில்லாத விஷயங்களை பேசுறது ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடிக்கடி பார்க்குறதும் தவிர்க்கலாம். மற்றவங்கள பார்த்தது போதும், நம்ம லைஃப்க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமே. நம்ம ஸ்டோரிக்கு நம்ம தானே ஹீரோ. நம்ம எக்ஸசைஸ் அண்ட் ஹாபீஸில் நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம இன்டென்ஷன் என்னன்னு நம்மளே தெரிஞ்சால் நம்ம கோல்ஸ் என்னன்னு நமக்கு புரிஞ்சிடும். நம்ம இமோஷனல் மென்டல் ஹெல்த்தை தான் பார்க்கணும். ஞாபகம் இருக்கட்டும், இதனால் ஐசோலேட்டடாக வச்சாலும் நமக்கு பர்சனல் க்ரோத் கிடைக்கும். இதோட நான் கிளம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் எவ்ரி ஒன்.